வணக்கம் நண்பர்களே. பிரிந்து இருக்கிற கணவன் மனைவியை எப்படி ஒன்று சேர்த்துவது? கணவனை விட்டுட்டு மனைவி பிரிஞ்சிருந்தாலும் சரி, இல்லை மனைவியை விட்டுட்டு கணவன் பிரிஞ்சிருந்தாலும் சரி, அவங்கள எப்படி ஒன்று சேர்த்துவது? இதற்குண்டான வழிமுறை சொல்கிறேன். இதற்குண்டான எந்திரத்தையும் மந்திரத்தையும் மட்டும் நான் மறைச்சிட்டேன். ஏன்னா அது வெளிப்படையாக நம்ம சொன்னோம்னா நிறைய பேர் தவறான வழிக்கு பயன்படுத்துகிறாங்க. உண்மையான கணவன் மனைவிக்கு நீங்கள் பயன்படுத்தினா கண்டிப்பாக சொல்லலாம். சில பேர் தவறான வழிக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நான் மந்திரத்தையும் எந்திரத்தையும் மட்டும் மறைச்சிருக்கிறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி கேளுங்க, இல்லை நீங்கள் நேரடி வாங்கன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இது எப்படி செய்யணும் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்கள் யார் பிரிஞ்சு போய்க்கிறாங்களோ, ஆண் பிரிஞ்சு போயிருந்த ஒரு ஆண் பாவை, பெண் பிரிஞ்சு போயிருந்த பெண் பாவை செய்யுங்க. செய்த பிறகு நீங்கள் அதை கூட சக்கரத்தை பூமியில் வரையணும். பூமியில் வரைஞ்சிட்டு அதன் மீது அந்த பாவையை வைங்க. பிறகு எந்த சக்கரம் பூமியில் வரைஞ்சிக்கிறீங்களோ அதே சக்கரத்தை ஒரு செப்பு தகட்டில் வரைந்து நீங்கள் அவங்களுடைய பேரை எழுதி அதுக்கு வசிமை பூசி அதுவும் பாவையுமே வச்சுருங்க. அவங்க பயன்படுத்தின அழுக்கு துணி அல்லது முடி, நகம், ஏதோ ஒரு பொருள் அந்த பாவையின் மீது அதுவும் வைங்க. வச்ச பிறகு அந்த பாவைக்கு பச்சை கலர் பட்டு துணி மேலே போத்துங்க. பச்சை கலர் பொட்டு வைங்க. ஜவ்வாது புணுகு அதுக்கு வைங்க. திருநூற்று பச்சையில் அந்த மூலிகை எடுத்து அலங்காரம் பண்ணுங்க. அந்த பாவைக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் சகல படையில் வைக்கணும். சகல படையில் வைத்து கதவளை, கருகுமணி, வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், தேங்காய், அவுள் பொரி, கடலை நீங்கள் சகல படையில் வச்சுட்டு ஒரு கருப்பு கோழி பலி தந்து முல்லை மலரால் மந்திரத்தை ஒரு 108 உரு ஜபிக்கணும். ஒரு 108 உரு ஜபிச்சா மட்டும் போதும், உடனே வேலை செய்யும். 108 உரு ஜபிச்சு முடித்தவுடன் பிறகு அந்த பாவை மீது வச்சுக்கிறீங்க இல்லையா, அந்த அழுக்கு துணி, நகம், ஏதோ ஒரு பொருள், அதை இடது பக்கம் 3 சுற்று, வலது பக்கம் 3 சுற்று சுற்றி நீங்கள் அதை கொண்டு போய் மயானத்தில் புதைச்சிருங்க. இதெல்லாம் கொண்டு போய் புதைச்சிட்டு அந்த தாயத்தை